சீஃப் மினிஸ்டர் ஆகி கூட அவங்க வந்து ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க. சச்சுமா அவங்களுக்கு பிடிக்கும் இல்லை அப்படின்னு கேட்பாங்க என்ன. ஆமாம்மா ஐஸ்கிரீம் இப்போ கூட சாப்பிட்றேன்னு நான், எனக்கு பிடிக்கும் ஐஸ்கிரீம், நிறைய சாப்பிட்ருக்கேன், கேக் சாப்பிட்ருக்கேன், அவங்களோட சேர்ந்து சாப்பிட்ருக்கேன் நான். ஸோ எல்லாமே சாப்பிட்ருக்கேன். அது ஏங்க அந்த ஏஜில் போய் நல்லா அனுபவிக்கிற நேரத்தில் உடம்பு வெயிட் போடும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் இருக்கும். இந்த ரைஸுக்கு அந்த மாதிரி அதர் ஐட்டத்தை மிஸ் பண்ணிட்டு இதில் சாப்பிட்றது. ஜெயலலிதா வந்து அவங்க செட்டுக்கு ரொம்ப டிஃபன் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்களா, உங்களெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க? ஆமாம், எப்போவுமே அவங்க வீட்டு சாப்பாடுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்கே இருந்தாலும் வாகினி ஸ்டுடியோ கோடம்பாக்கமாக இருந்தாலும் சத்யா ஸ்டுடியோவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும். ஏன்னா இந்த வந்து அப்புறம் தானே பண்ணாங்க ஓஎஸ் கார்டன் வீடு, முதல்ல அந்த வீடு தானே. பட் போயிட்டு வந்துடுவாங்க கரெக்ட் டைமுக்கு 2:30 அந்த மாதிரி வந்துடுவாங்க. சிஎம் ஆன அப்புறம் உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து கோட்டையில் கூப்பிட்டாங்க. என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டாங்க. உடனே அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்போ தான் பார்க்குறோம் அவங்கள ஒரு இதுவாக. பார்த்தோடனே எல்லாம் இந்த வீடியோ இந்த ரொட்டீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சுது. உடனே கதவை சொன்னாங்க, கட்டிட்டாங்க எனக்கு கெட்டியாக பிடிச்சி. தூக்கி வாரி போட்டது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ என்னடா அது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இது நிஜமா பொய்யா. சசிகலா அங்கே இருந்திருக்காங்களே தவிர ரொம்ப கூட்டத்தை ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கூட்டத்தில் போயோ ஒரு சென்டராக உட்காந்து ஒரு பேசுறதோ, அவங்க கொஞ்சம் ஐடியல் எல்லாமே ஒரு ப்ரைவசி, இது எதுக்கு கலகலன்னு போகணும், எல்லா இடத்துலையும் பேசணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. முதல்ல ஆக்சுவலாக ஒயிட் சாரியில் இந்த பார்டர் இருக்கும், அதெல்லாம் அவங்க டிசைனு. அந்த கலரு யார் கடையில் ரெடிமேடு கிடையாது, எல்லாமே அவங்க துணி. ஒரு கடை அவங்களுக்குன்னு இருந்தது, அந்த கடையில் இந்த மாதிரி கிளாத்து தான் வேணும். கல்யாணன்றது அவங்க அப்படி லவ் பண்ணதையும் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதில்லை. இதுவும் ஒரு லவ் பண்ணுறேன் இந்த மாதிரி பேசுகிறேன் அதுவும் சொன்னது. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. காலங்கள் மாறினாலும் தமிழக அரசியலில் காட்சிகள் மாறினாலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆளுமையை அவ்வளவு சுலபமாக யாரும் மறந்துவிட முடியாது. அவரோடு பலகாலம் நெருங்கி பழகியவர், அவரை அம்மு என்று உரிமையோடு அழைக்கும் உரிமை பெற்றவர், பல திரைப்படங்களில் அவரோடு சேர்ந்து நடித்தவர் சச்சு அவர்கள் இப்போது நம்மோடு பேசுவார். வணக்கம் மேடம். வணக்கம். 1965 1965 வெந்நீர் ஆடையில் அவங்க அறிமுகமானாங்க. அப்போ அவங்களுக்கு 16 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களோட நடிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? 66 நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா முன்னாடி தெரியும் எனக்கு அவங்கள. ஏன்னா அவங்க அம்மாவோடைய சந்தியா அவங்களோடய நான் சந்தியாவோடய நடிச்சிருக்கீங்க. ஆமாம், மாயா பஜாரில் அவங்க தானே கிருஷ்ணர் வந்து என்டி ராமராவ், ருக்மணி. அவங்க மரகதம்னு ஒரு படம் வந்து பட்சிராஜா ஸ்டுடியோ கோயம்புத்தூரில். சரி. நாங்கள் வந்து அவங்களும் அதை வந்து சிவாஜி என்ன சிஸ்டராக வருவாங்க. நான் அதில் ஒரு டான்ஸ் தான் பண்ணேன். பட் ஆனால் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். எந்த கேரக்டர் யாரோட சேர்ந்து ஆக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் எல்லாருக்கும் வேலை இருக்கும் அங்கே. அதனால நான் வந்து அங்கே இருந்தேன். அதுக்கு முன்னாடியும் எங்கள் அக்காவுக்கு, பெரிய அக்கா மாடிலட்சுமிக்கும் வந்து வித்யாவதியும் சந்தியாவும் 2 பேருமே ரொம்ப பழக்கம் எங்களுக்கு. முன்னாடி நாங்கள் ஆக்ட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் பழக்கங்கள். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு சினிமாவோ ஒரு நாடகமோ ஒரு நடனமோ இதுவோ இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு பழக்கம் இருக்கும் அது. ஸோ அதனால் முன்னாடி அறிமுகம் இருந்தது. பட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா கூட நான் சின்ன வயசில் அவங்கள பார்த்துருக்கேன். மாயா பஜார் டைமில் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது டி நகரில் இருக்கும் பொழுது ஆமாம், அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். வித்யாவதி இருந்தாங்க அப்போ, அவங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இருந்தாங்க. அப்போ நான் வந்து பார்த்துருக்கேன். பட் ரொம்ப பேசினதெல்லாம் இல்லை, விளையாடினதெல்லாம் இல்லை. அப்போ அவங்க சொல்லுவாங்க இதுதான் அம்மு. அப்போ அவங்கள கூப்பிட்டு சொல்லுவாங்க இதான் மாயா பஜார் லைக் பண்ண அந்த பொண்ணு இது அப்படின்னு. அவங்களும் அப்படின்வாங்க. அவ்வளோதான், தர பெரிய இது கிடையாது எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி பழக்கம் உண்டு. அந்த காதலிக்க நேரம் இல்லை வந்து ஒரு விழா எடுத்தாங்கல்ல, 250வது நாள் விழா. அதுக்கு வந்து ஒரு பார்ட்டிலாம் வச்சாங்க. அவனு பெரிய பார்ட்டி விஜயா வாகினி இல்லை விஜயா கார்டன்லேயும் எங்கேயோ வச்சாங்க. அப்போ வந்து இந்த படத்தினுடைய அறிமுகமும் அன்றைக்கி வச்சாங்க. ஸோ அன்றைக்கி ஜெயலலிதா ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் அவங்க பெரியவங்களாகி அந்த ஹீரோயின் ஸ்ரீதர் வந்து அறிமுகம் பண்ணி சொன்னார் பாருங்க. அன்றைக்கி தான் நான் அவங்கள பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. சரி, ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் பார்த்துட்டு எந்த பொண்ணுங்களுமே எந்த குழந்தைங்களுமே நான் பார்ப்பேன். அன்றைக்கி அப்படி இருந்தா இன்றைக்கி இப்படி வளர்ந்துட்டாங்க. எனக்கு அவங்களுக்கும் ஒரு 2 வயசு டிஃப்ரெண்ட்டு. நான் கொஞ்சம் பெரியவோ, நிச்சயமாக நான் பெரியவோ, அவங்க சின்னவங்க என்னோட. பட் ஆனால் அந்த ஏஜ் குரூப் கிட்டத்தட்ட தானே எல்லாமே 2 வருஷன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அதில் அறிமுகம் அவங்களுக்கும் எனக்கும் பார்த்துட்டு. 2 பேரும் சேர்ந்து நடிச்சது மோட்டார் சுந்தரமுல்லை நினைக்கிறேன்.
மோட்டார் சுந்தரம் பிள்ளை தான் முதல் படம், அதுதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா பொம்மல் ஆட்டம் அதெல்லாம் அப்புறம் வரிசையா எல்லாமே நிறைய படிக்க எல்லாம் அந்த அதே காலகட்டத்தில் தான் ஒரு இது ஆரம்பிக்கிற நேரத்தில் அது ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் குமரி கோட்டம். ஸோ அப்பயே உங்களுக்குள்ள ஒரு இதுவாக ஒரு நட்பு வந்துருச்சு. நட்புனாக்கா சாதாரணமாக ஒரு தெரிஞ்சது. ஏன்னா அவங்க அம்மாவோட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சந்தியா அம்மா என் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. என்னை ரொம்ப பிடிக்கும். நான் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்போ வந்து ரொம்ப கம்மி வேற. நான் ரொம்ப துருத்துருன்னு இருப்பேன். எங்கள் வீட்டில் வேறு ஏற்கனவே அவங்க பழக்கமாக, அதனால் என் மேலே ரொம்ப அவங்களுக்கு சந்தியாம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் பிடிக்கும். ரொம்ப இதுவாக தான் பழகுவாங்க. பட் ரொம்ப நாங்கள் ஜாஸ்தி பழகினதுலாம் அப்புறம் தான், முதல்ல அவ்வளோ இல்லை. ஆக்சுவலாக ஜெயலலிதா வந்து அவங்க முதல் படம் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 1965 கிட்டத்தட்ட 10-15 படங்கள் தொடர்ந்து நிறைய நடிச்சிருக்காங்க. முதல் படத்துக்கு அப்புறமே முகராசி இது ஆரம்பிச்சு தனிப்பிறவி நிறைய படங்கள் அவங்க வந்த உடனே அவங்களுக்கு ஒரு அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஃபிகர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 மாடர்னுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸ்கெட்சு வந்து கொஞ்சம் நல்ல கெட்டப்பாக இருக்கக்கூடியது. எடுத்த உடனே நல்ல பெரிய முகம், அவங்களுக்கு நல்ல கலர் வேறு ஃபஸ்ட்டு கிளாஸ். அப்போ முதல்லலாம் வந்து கலர் படம் அவ்வளோவா இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் தானே. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஒரு விதமான ஒரு அழகு உண்டு. ஸோ அதனால் அவங்க வந்து இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு அந்த ஃபேமிலி சப்ஜெக்டு வந்து கொஞ்சம் எல்லாமே புடவை, பாவாடை மேலாக்கு, அந்த மாதிரி தானே, தாவணி அந்த மாதிரி தானே போடுவாங்க. இவங்க கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே டெவலப் ஆச்சு. அந்த மாடர்ன் ட்ரெஸ் இவங்களுக்கு ரொம்ப சூட் ஆச்சு, ரொம்ப ஸ்டைலிஷ். அதுலேயும் அவங்க தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து அந்த டிசைனிங்கே அவங்க தான். செருப்போ இந்த இதுவோ ட்ரெஸ்ஸோ பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆமாம்மா, புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க, ஃபாரின் புக்ஸ். அதில் நமக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபாரின் ட்ரெஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நிறைய டைப் ஆஃப் ஃபேஷன் இது புக்குன்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அதுலலாம் அவங்க ரொம்ப கட்டிக்காரங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க வந்து செட்லேயே ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இல்லை எப்போவுமே கொஞ்சம் ரிசர்வ் தான் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க, சிரிப்பாங்க. யாராவது பக்கத்தில் காமெடி ஜோக்கு இல்லை. ஏன்னா இப்போ விஎஸ் ராகவன், ஜெய்சங்கர், எவ்வளோ பெரிய எம்ஜிஆர் என்ன செட்டுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் பெரிய இதில் அந்த இடத்துல நாங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்போம். அவர் இல்லாத அப்போ கூட நாகேஷோ சோவோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன். நாங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பேச மாட்டோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க, 1-2க்கு பதில் சொல்லுவாங்க இவங்களும். அது இல்லாமல் புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த அசோசியேட் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி இந்த சீன் இந்த டைலாக் உங்களுக்குன்னு கேட்டுப்பாங்க. அப்படி கேட்டு ஓகே நீங்கள் கூப்பிடுங்க நான் வரேன். எம்ஜிஆர் பல படங்கள் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா நீங்களும் காம்பினேஷன் நிறையா பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆனால் எம்ஜிஆரோட அவங்களுக்கு வந்து ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் உண்டுன்னு நான் படிச்சிருக்கேன். எப்படின்னா எம்ஜிஆர் படங்களில் நடிக்கும்போது சில நேரங்களில் சண்டை போட்டு டக்குன்னு செட்டை விட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வருவாங்க, எம்ஜிஆர் போய் சமரசம் பண்ணிட்டு வருவார், அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன். அது உண்மையா? நான் பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது அந்த மாதிரி. அது ஏதாவது தனிப்பட்ட அவங்க சீன்ஸில் இருந்ததான் எனக்கு தெரியாது. நாங்கள்லாம் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா குமரி கோட்டம் நான் பண்ண மாட்டுக்கார வேலனில் அவங்களோட காம்பினேஷன்ஸ் எனக்கு இல்லை. குமரி கோட்டமில் எனக்கு ஜாஸ்தி இருந்தது. ஏன்னா நான் இவங்க வீட்டில் தானே இருப்பேன், இவங்களோட தான் இருப்பேன், இவங்க சிஸ்டர் மாதிரி. ஸோ அதனால் அதில் உடல் அவரை கெலாட்டா பண்ணுற சீனெல்லாம் வரும். அதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் பண்ணல. என்னைக்காவது எப்பாவது இவங்களுக்கு மூடு இதாக இருந்திருக்கும் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த விஷயம் எனக்கு மேட்டர் எனக்கு தெரியாது. ஸோ அவங்க ஜெயலலிதா வந்து அவங்க செட்டுக்கு ரொம்ப டிஃபன் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வருவாங்களா, உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுவாங்க? ஆமாம் எப்போவுமே அவங்க வீட்டு சாப்பாடுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்கே இருந்தாலும் அவங்க வாகினி ஸ்டுடியோ கோடம்பாக்கமாக இருந்தாலும் சத்யா ஸ்டுடியோவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும். ஏன்னா இந்த வந்து அப்புறம் தானே பண்ணாங்க போயஸ் கார்டன் வீடு, முதல்ல அந்த வீடு தானே. பட் போயிட்டு வந்துடுவாங்க கரெக்ட் டைமுக்கு 2:30 அந்த மாதிரி வந்துடுவாங்க. போயிட்டு 1:30 விட்டா கூட மேக்ஸிமம் 3 o'clock கேட்டுப்பாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் இருக்கான்னு. இல்லைம்மா நாங்கள் வேறு ஒரு இதுதான் ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் இந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னா போகிறோன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அங்கே. அப்போ சொல்லுவாங்க, சச்சு நான் இந்த மாதிரி வீட்டுக்கு போகிறேன் சாப்பிட, நீங்கள் போகிறீங்களான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் இந்த மயிலாப்பூர், ரெண்டாவது போக வர டைம் போயிடும், கொஞ்சமாக ரெஸ்ட்டு கிடைக்கும் இங்கே இருந்தேன்னா. எனக்கு சாப்பாடு எனக்கு வீட்டிலேருந்து வந்துடுதுமா, எனக்கு தினம் எனக்கு வீட்டிலேருந்து தான் சாப்பாடு வரும், நான் பியூர் வெஜிடேரியன் வேறு. ஸோ எனக்கு வீட்டில் வந்துடும். ஓ அப்படியா, சரி ரைட்டு. என்வி சாப்பிடுவாங்க இல்லை அப்போ? அவங்க என்வி சாப்பிடுவாங்க. பட் நிறைய ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. எனக்கு தான் பிடிக்கும், நானும் சாப்பிட்ருக்கேன். ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்ருக்கேன், கேக் சாப்பிட்ருக்கேன், அவங்களோட சேர்ந்து சாப்பிட்ருக்கேன் நான். ஸோ எல்லாமே சாப்பிட்ருக்கேன். அது ஏங்க அந்த ஏஜில் போய் நல்லா அனுபவிக்கிற நேரத்தில் உடம்பு வெயிட் போடும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் இருக்கும். இந்த ரைஸுக்கு அந்த மாதிரி அதர் ஐட்டத்தை மிஸ் பண்ணிவிட்டு இதில் சாப்பிட்றது. ஸோ இது வெயிட் போட தான் செய்யும். இப்போ மிச்சம் நம்ம சாப்பாட்டை ஹெவியாக சாப்பிட்லனாலும் கூட இதில் கொஞ்சம் ஃபேட் இருக்குல்ல, அது இல்லாமல் அந்த யூத் வேறு இருக்குது நமக்கு. ஆனால் எக்ஸசைஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து செட்டில் வந்து நீங்கள் காத்தாலே ராத்திரி வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு எனர்ஜி வேணும்ல. கொஞ்சம்னா கூட ஃபேஸ் ஃபஸ்ட்டு டல் ஆகிடும்.
ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜூஸு கிஸ் இந்த மாதிரி எனர்ஜி இந்த மாதிரி டைம் இதுவாக சாப்பிட்டா தான் அங்கே வந்து ஒரு நமக்கு இதுவாக பண்ண முடியும். ஹெவியாக போட்டோம்னா ஒரு டல்னஸ் வந்துடும். அதனால் நாங்கள் முக்கால்வாசி எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, இது கிடையாது, எல்லாமே இந்த லிக்விடு தான் நாங்கள் நடுவில் சாப்பிடுவோம். ஸோ அவங்களுக்கு அது அப்புறம் கூட இருந்தது. சீஃப் மினிஸ்டர் ஆகி கூட அவங்க வந்து ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க. சச்சுமா அவங்களுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு கேட்பாங்க என்ன. ஆமாம்மா ஐஸ்கிரீம் இப்போ கூட சாப்பிட்றேன்னு தான் எனக்கு பிடிக்கும், ஆனால் கம்மி பண்ணிட்டேன். தன்னோட படம் நிறைய நாள் ஓடிச்சுன்னா சந்தோஷப்படுவாங்களே. ஆமாம், நிச்சயமாக அதை பற்றி பேசுவாங்க. நல்லா வந்திருக்கு, இது நல்லா வந்திருக்கு, இதை விட அது இன்னும் நல்லா வந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க சில சமயம் சில படங்களை பற்றி. இது ஏன் வந்து சரியாக போகல, அது என்னன்னு தெரியலையே, வேற என்ன இது இதனாலயா அதனாலயா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காமெடி நல்லா இருந்தால் சொல்லுவாங்க, காமெடி ரொம்ப நல்லா வந்திருக்கு, இதில் காமெடி பிடிக்கும் உங்களுக்கு. காமெடி பிடிக்கும் அவங்களுக்கு. சுமதியன் சுந்தரி எல்லாம் பயங்கரமாக ரசிப்பாங்க என்னை பார்த்துட்டு கூட. நானும் நாகேஷ் அவங்க எதிரியே சிலதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, அப்போ சிரிப்பாங்க. சொல்லப்போனால் கலாட்டா கல்யாணம், பொம்மலாட்டம், அதெல்லாம் அவங்களே காமெடி ரொம்ப நல்லா பிடிப்பாங்க. அதெல்லாம் முழுக்க காமெடி படம். அது அவங்களும் நல்ல காமெடி சென்ஸ் உண்டு. அவங்களும் சில கேரக்டர்ஸ் பண்ணும்பொழுது பண்ணியிருக்காங்களே, அவங்க டூயல் ரோலில் குமரி கோட்டத்தில் கூட பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கும் அந்த இது உண்டு பிடிக்கும் அவங்களுக்கும். சரி, இவ்வளோ தூரம் சினிமாவில் வந்து ரொம்ப தனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு உங்களை மாதிரி சில பேர் மட்டுமே பழகின ஒரு ஜெயலலிதா, பிற்காலத்தில் 80ஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன், திடீர்னு அரசியலில் இறங்கி பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் சவால் விட்டு, கலைஞர் கருணாநிதிக்கெல்லாம் சவால் விட்டு, மோடியா லேடியா அப்படின்லாம் கேட்டு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஆச்சரியப்படுத்திதா? நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய இதில் கேட்டாங்க என்ன, எப்படி அவங்களால ஷிஃப்ட் ஆக முடிஞ்சுது இவ்வளோ ஹீரோயினா கிளாமராக? உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த ஷிஃப்ட் ஆன போது? ஷிஃப்ட் ஆனது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப கூட்டத்தை ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கூட்டத்தில் போயோ ஒரு சென்டராக உட்காந்து ஒரு பேசுறதோ, அவங்க கொஞ்சம் ஐடியல் எல்லாமே ஒரு ப்ரைவசி, இது எதுக்கு கலகலன்னு போகணும், எல்லா இடத்துலையும் பேசணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவங்க அப்படி ஷிஃப்ட் ஆனாங்கன்னு பார்த்தேன். ஆனால் ஒன்று, முதல்ல அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்கன்னு பல பேர் சொன்னாங்க எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப அடிக்கடி அப்போ நடுவில் பேச முடியல, நான் கொஞ்சம் என்னுடைய வேலையில் இருந்துட்டேன். அப்புறம் நான் வந்து அவங்க ஏதோ இதில் கன்வின்ஸ் ஆகி தான் இதுக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட என்னென்னா, எதை எடுத்துக்கிறாங்களோ அதை பூரணமாக மனசில் வாயிண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி பர்சன். அது மட்டும் எனக்கு அவங்கள பற்றி தெரியும், எந்த விஷயமா இருந்தாலும். அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சினிமாங்கிறது வேறு, அது அப்படியே கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டாங்க. அது ஃபாஸ்ட் அது போயிடுது. இனிமேல் நம்மளுடைய இதெல்லாம் நீங்கள் ட்ரெஸ்ஸு சென்ஸ் எல்லாமே பாருங்கள், அவங்க அந்த இதுக்கு வந்த உடனே வேறு மாதிரி எல்லாமே மாறிடுது. ஆமாம், நான் கூட கேட்டேன், காதுக்கு கூட ஒரு இது போலியே எவ்வளோ நகை. ஏன்னா என்கிட்ட ஜுவல்லரி பற்றிலாம் பேசுவாங்க, இந்த டிசைன் நான் தான் பண்ணேன், இதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கினேன், இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வாங்கினேன். சில சமயம் அதில் போட்டுன்னு வந்து கூட காமிப்பாங்க. அந்த இதில் கல்யாண சீன்லலாம் நாங்கள் நிஜ இது தான் போட்டிருக்கோம். அப்போல்லாம் ரியல் ஜுவல்லரி போட்டுகிட்டே நாங்கள் சினிமாவில் போய் பண்ணியிருக்கோம். அப்போ அன்றைக்கி அந்த கல்யாண சீனில் எல்லோரும் இருப்போம்ல, இவங்களுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும், எனக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பேச கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த இதுக்கு அதுதான் வேணும். இப்போ நீங்கள் நான் போய் கிளாமராக உட்காந்துட்டு சிஎம்னா உட்காரலாம், யாரும் ஒன்றும் நம்மளை ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. பட் எதுக்கு எது பொருத்தம்? முதல்ல ஆக்சுவலாக ஒயிட் சாரியில் இந்த பார்டர் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் அவங்க டிசைனு, அந்த கலரு. யார் கடையில் ரெடிமேடு கிடையாது, எல்லாமே அவங்க துணியை ஒரு கடை அவங்களுக்குன்னு இருந்தது. அந்த கடையில் இந்த மாதிரி கிளாத்து தான் வேணும். டிசைனரை கூப்பிட்டு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறவங்க கூப்பிட்டு, அந்த காஸ்டியூமர் தான் எனக்கு இன்னி வரைக்கும் காஸ்டியூம். காசின்னு பேர், அவன் தான் ரொம்ப வருஷமாக இருந்தான். அப்புறம் இந்த மாதிரி சிஎம்மா வரும்போது இல்லைன்னா அவன் படங்கள் நிறைய பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் வேறு காஸ்டியூமர். பட் ஆனால் அந்த சாரீ துணியிலேருந்து அது என்ன டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், வெயிட் இல்லாமல். ஏன்னா அவங்க கொஞ்சம் பாடி வெயிட் போட்டாங்க, ஈஸியாக இருக்கணும். இந்த மாதிரி தான் போட்டாண்டா தான் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும், ஒரு எலிகெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஐடியா, அவங்க ஓனாக அவங்க காஸ்ட். இன்றைக்கி ஜெயலலிதா மாதிரி இப்படி பின் பண்ணிக்கணும், இப்படி கொண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுவுமே அவங்க இன்னொருத்தரை பார்த்து, இப்போ ஃபாரினில் வந்து ஒரு மார்க்கெட் தாச்சரோ எல்லாம் ரைட்டு பிடிக்கும் அவங்களுக்கு எல்லாமே. பட் அதை பண்ணி இங்கே பண்ண மாட்டாங்க, அவங்க கிரியேட் பண்ணுவாங்க எப்போவுமே. அதுதான் அவங்க கிட்ட இருக்கிறது. அவங்க வந்து சினிமாலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 34 வயசு இருக்கும், அரசியலுக்கு வந்துட்டாங்க. இடைப்பட்ட காலத்தை பற்றி ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஆண்களை விட பெண்களுக்கு இந்த 20 வயசுக்கு மேலேருந்து 30 வயசுக்குள்ள அந்த பீரியடில் ஒரு கல்யாண ஆசைன்னு ஒன்று வரும், எல்லா பெண்களுக்கும் வரும். ஏன் அவங்களுக்கு அந்த கல்யாண ஆசை வந்ததா? உங்கள்கிட்ட என்னைக்காவது கல்யாணம் மட்டும் செட்டில் ஆனா சச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா? எல்லார்கிட்டையும் அப்படின்னா ஷேர் பண்ணக்கூடிய பர்சன் இல்லை அவங்க. இல்லை, நான் சொல்றது நியாயமா அப்படித்தானே. எல்லாருக்கும் அந்த ஒரு பெரும்பான்மையான பெண்களுக்கு அது ஒரு அந்த ஒரு ஆசை வந்துடலாம். அவங்க அம்மா இருந்திருந்தா நடக்கும்ன்ற மாதிரி மட்டும் ஒரு ஃபீலிங் இருந்தது அவங்க.
மதர் இருந்தாங்கன்னா ம். சந்தியாம்மா கொஞ்சம் நல்ல இது வரும். திக்கு தெரியாத காட்டில் படத்தும் பொழுது தானே அவங்க வந்து இங்கே இறந்து போனாங்க சந்தியாம்மா. 72ல ஆமா. ஏன்னா நான் அப்போ அங்கே இருந்தேன். நானும் இவங்களாம் அவுடோரில் இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, நாகேஷ், சிபிஎஸ், மேஜர் ஒரு 15-16 ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கோம். இவங்க சொல்லிட்டு தான் புறப்பட்டாங்க சந்தியாம்மா. அங்கே இப்போ அவுடோர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க அந்த முதுமலை இது காட்டுக்குள்ளே உள்ள பந்திப்பூர்னு பேர், அது உள்ளே நடக்கிறது. இவங்க சொன்னாங்க நான் மெட்ராஸுக்கு போகிறேன், ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்காக நான் போகிறேன், அம்மு இன்னும் 2 நாளில் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. என்கிட்டயும் சொன்னாங்க நான் புறப்படுறேன் சச்சு, நான் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. சத்யாக்கு என்ன ஆச்சு ஆக்சுவலா? முதல்ல அங்கே நல்லா இருந்தாங்க. நல்லதான் இருந்தாங்க. இங்கே வந்து ஏதோ சடனாக வித்தின் வீக்குள்ளே ஏதோ இதுவாச்சு. அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சந்தியாம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் கேஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கங்கும் போது எனக்கு அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அங்கே நல்லா பேசியிருந்தாங்களே, நல்லா இருந்தாங்களே. அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் வேற வந்தாங்க மைசூர்லேருந்து, எல்லாருமே எங்கள் மேலே வந்தாங்க. 50 வயசுல ஆகலை. ஆமாம், சத்யாக்கு சொல்கிறேன். அதில் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். என்கிட்ட அந்த மாதிரி ஒன்றும் ஷேர் பண்ணதில்லை, அவங்க அந்த மாதிரி சொன்னதில்லை. கல்யாணன்றது அவங்க அப்படி லவ் பண்ணதையும் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னதில்லை. இதுவும் ஒரு லவ் பண்ணுறேன் இந்த மாதிரி பேசினேன் அதுவும் சொன்னது. அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் எனக்கு என்ன டைப்புன்னா, நான் எதையுமே ஒரு ரொம்ப பர்சனலாக ரொம்ப அழகாக பழகுவேன். இன்னி வரைக்கும் நான் ரொம்ப மோஸ்ட் சீனியர்கிட்டையும் பழகிறேன், யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் பழகிறேன், மிடில் ஏஜ்லேயும் பழகிறேன், எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். அவங்களுடைய அந்த குட் திங்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கிறத மட்டும் கேட்டுப்பேன். மிச்சம் அவங்களா என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, சொன்னால் அது என்னன்னு சும்மா அப்படி கேட்டுப்பேனே தவிர அதை இன்ட்ரெஸ்டாக அடுத்தபடி என்னன்ற மாதிரி கேட்க மாட்டேன். அது என்னுடைய ஹேபிட். ஸோ அதுக்கு எனக்குன்னு ஒரு இது உண்டு இல்லை, ஸோ கேட்க மாட்டேன். ஆனால் ஜென்ரலாக தெரியும் என்னென்ன விஷயங்கள்ன்றது ஜென்ரலாக தெரியும். அதான் அதோட ஐடியல், அவ்வளோதான். அவங்க என்கிட்ட ஏன்னா இது இன்னைக்காக நான் சொல்லலை, இல்லை ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேளுங்க, ஏன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி வெவ்வேறு விதமாக, ஏன்னா அவங்க மேலே போயிட்டாங்க, இப்போ இல்லை அவங்க இறந்து போயிட்டாங்களா, ரொம்பலாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் தப்பு. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். பட் எனக்கு சில விஷயங்கள் தான் தெரியும், அந்த மாதிரி தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அது தேவையில்லை. நான் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், நல்லா பேசியிருக்கேன், ஒரு அக்கேஷனில் இது பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் நான் கேட்டதில்லை. அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம், அரசியலுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஞாபகமாக அவங்களாம் கூப்பிட்டாங்களா, பேசினாங்களா? அதாவது நிச்சயமாக சொல்கிறேன். அது எப்படின்னு கேட்டாக்கா, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஏடிஎம்கே ஆஃபீஸ் இருந்தது, சரி, நியர்பை. அங்கே எம்பி ஆகும்போது அங்கே தான் வந்திருந்தாங்க. அந்த ஆஃபீஸ் ஏடிஎம்கே ஆஃபீஸ் எம்பி ஆனோடனே நான் தான் ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்கள பார்க்க முடியல, ஒரு விழாலையோ ஒரு இதாலேயோ பார்க்க முடியல, கொஞ்சம் அரசியலில் ரொம்ப இதுவாக போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு நான் என் நம்பர் இருந்தது அவங்க பர்சனல் மேலே, அப்போ லேண்ட்லைன் ஃபோன் தான், பிஎஸ்என்எல் தான், அதுவே இருந்தது என்கிட்ட. பட் சரி இவங்க ஏதோ பிஸியாக இருக்காங்க, நம்ம இப்போ கூப்பிடக்கூடாது, ஒரு நல்ல அக்கேஷன் வரட்டும் கூப்பிடலான்னு தான் நான் பேசாமல் இருந்தேன். எம்பி ஆனோடனே ஃபோன் பண்ண உடனே அப்போ பழைய ஆட்கள்லாம் இருந்தாங்க, அவங்க வீட்டில் முதல்ல இருந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து ஃபோன் போட்டு அம்மாக்கிட்ட அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இது மாதிரி சச்சுமா பேசுகிறாங்கன்னா கனெக்ட் பண்ணேன்னு. அப்புறம் நான் பேசினேன் சொன்னேன், வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது, நான் வந்து இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாதுன்னு. ஏன் பார்க்க முடியாது, நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அவ்வளோதானே தவிர நானே கூப்பிடுறேன் சச்சுமா நீங்கள் வாங்க வீட்டுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் எம்பி அனுப்புறேன். நான் ஒரு தடவை போய் நேராக போய் ஒரு வாழ்த்து சொல்லிட்டே வந்தேன். என் தங்கச்சி வந்திருந்தா, அவள் சொன்னால் நீங்கள் இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் தமிழ்நாட்டுக்கே வரணுன்ற மாதிரி. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆசை. நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல, நான் மனசில் எனக்கு ஒரு வாழ்த்து அவங்களுக்கு இருந்தது, ஒரு நல்ல ரிகார்ட்ஸ், அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி. ஆனால் அதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியல எப்படி, ஏன்னா எம்ஜிஆர் நல்லா இருந்த டைம் அது. அதுக்கப்புறம் இவங்க சிஎம் ஆன அப்புறம் என்ன பண்ணேன், திருப்பியும் வந்து லெட்டர் எழுதி அமிச்சேன், இந்த மாதிரி பார்க்கணும். முதல் தர ஃபர்ஸ்ட் 91 உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்து கோட்டையில் கூப்பிட்டாங்க. நீங்க எல்லா ஆக்ட்ரஸும் போனீங்களா அந்த டைம்? இல்லை என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டாங்க. எனக்கு தனியாக நான் எழுதி அமிச்சிட்டேன். அவங்கள பார்த்து ஒரே ஒரு செகண்ட் நான் வாழ்த்து சொன்னேன். ஆனால் எனக்கு டேட்டும் இந்த டைமும் மட்டும் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்கள். ஏன்னா நான் அப்போ ஷூட்டிங் நிறைய பண்ணிட்டுருந்தேன். அதனால எனக்கு கரெக்டாக சொன்னாங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள், இல்லைன்னா அவங்க ஷூட்டிங் முடிஞ்சு கூட வர சொல்லுங்கள், எப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி பிஏ விட்டு எனக்கு போனாங்க. சொன்னேன் இல்லை இன்றைக்கி நான் கண்டிப்பாக வரேன், நான் ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, இதை முடிச்சுட்டு நான் மத்தியானத்துக்கு மேலே அந்த ஷூட்டிங்க்கு போகிறேன்னு சொல்லிடுறேன். சரின்ட்டாங்க. நேரம் போனேன். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்போ தான் பார்க்குறோம் அவங்கள ஒரு இதுவாக. பார்த்தோடனே எல்லாம் இந்த வீடியோ இந்த ரொட்டீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சுது. உடனே கதவை சொன்னாங்க, கட்டிட்டாங்க, நான் கெட்டியாக பிடிச்சி. எனக்கே ஒன்றும் புரியல, நல்ல ஒரு அதாவது அந்த ஸ்டுடியோவில் நாங்கள் வந்து இவங்க மட்டும் இல்லை, பத்மினியோ சாவித்ரியோ அந்த காலத்தில் நான் பழகும்போது அப்படி பழகியிருக்கேன் நான் எல்லாரோடையும். ஸோ அந்த இது வந்து எனக்கு கூட பிறந்த ஒரு இது மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்தேன். எனக்கு கொஞ்சம் இது இருந்தது, சரி அவங்க சிஎம் ஆயிருக்காங்க,
நம்ம வந்து இப்படிதான் பேசணும் இப்படிதான் பழகணுன்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள திட்டம். நமக்குள்ள நம்ம ஒரு புரோட்டோகால் போட்டு வச்சுட்டோம். ஆமா, நம்மள ஏன்னா நம்ம வந்து தட தடன்னு பேசிடக்கூடாது. நான் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஈஸியா பேசுறவோ நான் ஒன்றும் கேரே பண்ண மாட்டேன். அவங்க இது பண்ணிட்டு சரி உட்காருங்க. என் சிஸ்டர் வந்திருந்தா உட்காந்தாங்க. சிஸ்டரை கேட்டாங்க, நீ எப்படி இருக்கியா, உன் பொண்ணெல்லாம் எப்படி இருக்கா எல்லாம் கேட்டாங்க. என்ன பார்த்துட்டு நான் எப்படி உட்காந்து, என்ன சச்சுமா வந்து நீங்கள் வந்து குமரி கோட்டம் பொழுது உங்கள் பாட்டி உங்களுக்கு சுட சுட போலி எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவீங்க நெய் ஊற்றி. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பாட்டி எனக்கும் சேர்த்து ஊட்டி விட்டாங்க. இது மாதிரி நான் சொன்னேன், ஐயோ நான் டயட்டில் இருக்கேன் எனக்கு வேண்டான்னு சொன்னேன். இல்லை நீ என் பேத்தி தான் சச்சு இப்படி அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு சின்ன துண்டு சாப்பிட்றதுனால நீங்கள் ஒன்றும் குண்டாயிட மாட்டேன் அப்படின்னு டப்புன்னு அந்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஏதோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் எனக்குள்ளேயே ஒரு திட்டம் போட்டுட்டேன். உட்காந்துட்டு இருந்தேன்ல, சரி அடுத்தது என்ன கேட்கறது, அவ்வளோதான் ஆச்சு, வாழ்த்து சொல்லியாச்சு, வேற என்ன பேச, நம்ம புறப்பட்டுடலாமான்ற மாதிரி ஒரு அவங்க மாற்றிட்டு உட்காந்து பேசியிருந்தாங்க என்னோட. அவங்க அழகாக பேசியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த இது தெரியும் என்ன இதுன்னு. அந்த மாதிரி அவங்க அவ்வளோ தூரம் அது என்னவோ தெரியல, நேச்சுரலாக வேற ஒன்றும் நாங்கள் வந்து இது பண்ணலை. பட் ஒரு பாசம் அவங்களுக்கு மேலே ஏதோ ஒரு அதுக்கப்புறம் அப்போ முடியும் போதெல்லாம் கான்டாக்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்களாம் எப்போ ஒன்றா பார்த்தீங்க? அப்புறம் நான் நிறைய தடவை அவங்க இது கொடுத்தாங்களே எனக்கு வந்து இந்த அவார்டு கமிட்டியில் என்ன இது பண்ணாங்க. அதில் ஏஎல்சி நாடகம் ஏஎல்சி நாடகம்ன்ற வந்து அடுத்த பீரியட் நான் 2000 அப்போவே ஒன்று சொன்னாங்க, நான் வந்து உங்களை சந்திப்பேன், நான் உங்களை கூப்பிடுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த நடுவில் அந்த அவார்டு ஃபங்க்ஷன் அதில் எல்லாம் இருந்தோம். எல்லாத்துலேயுமே நாங்கள் ஏஎல்சி நாடக மன்றத்துலேயும் மெம்பராக போட்டாங்க, கமிட்டி மெம்பராக போட்டாங்க. அப்போ தான் எனக்கு கலைவாணர் விருது கொடுத்தாங்க. அவங்க வந்து தான் எனக்கு கொடுத்தாங்க, கலைமாமணியும் அவங்க தான் கொடுத்தாங்க. ரெண்டும் எனக்கு பண்ணது வந்து ஜெயலலிதா வந்து தான் கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, நான் டெல்லியில் இருந்தேன் அன்றைக்கி என்னுடைய பேத்தியோட, இன்னொரு சிஸ்டர் பேத்தியோட சும்மா ஒரு சைட் சீயிங் போகலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். போனால் எனக்கு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி வந்து பிஏ கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல, என்னது அப்படின்னு. இந்த மாதிரி செக்ரட்டரி போஸ்ட் உறுப்பினர் செயலாளர்மா. ஆமாம், ஏன்னா பாலி இருந்திருக்காரு, குன்னக்குடி இருந்திருக்காரு, மனோகர் இருந்திருக்காரு, பெரிய பெரிய ஆளுங்க இருந்திருக்காங்க. நான் சொன்னேன், அப்படியா சரி, என்னம்மா யோசனை பண்ணுறீங்க நீங்கள், அம்மா அவங்கள கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சரி ரைட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ண அப்புறம் என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னா, சரி ரைட்டு, நான் ஆனால் டெல்லியில் இருக்கேன், இல்லை உங்களுக்கு ஆர்டர் நாங்கள் ரெடி பண்ணுறோம், நீங்கள் வந்துருங்க. நான் சொன்னேன், சும்மா சைட் சீங்க தான் வந்திருக்கேன். இல்லை நீங்கள் எப்போ வச்சுக்கிறேன்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் இப்போ பேச முடியலையே, நான் டெல்லியில் இருக்கேன். இல்லை பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜிஓ வந்தது, நேராக போனேன். ஜிஓ அவங்க கையால் தான் வாங்கினேன். வாங்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் நான், நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கீங்க, எனக்கு தெரியும் ஏஎல்சி நாடகத்தை பற்றினா இந்த கலையினுடைய அம்சங்கள் இதுன்னு தெரியும், கலைமாமணி அவார்டு பற்றி அதெல்லாம் கூட தெரியும், நிறைய பேருக்கு பென்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் தெரியும். இதை நான் இந்த அளவுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப நான் இது பண்ணுறேன்னு. நீங்கள் பண்ணுவீங்க, உங்களால் பண்ண முடியும், இந்த 2 வார்த்தை தான் சொன்னேன். பயங்கர கான்ஃபிடென்ட் வச்சுருக்காங்க. சரிம்மா சந்தோஷம். நான் அப்படி கூப்பிட்டு கொடுக்கும் பொழுது ரெண்டாவது என்ன அந்த இதில் எனக்கு ஒரே ஒரு நான் ஒத்துன்றதில் இன்னொரு காரணம் என்னென்னா, எனக்கு அவர் ஒரு பெருமை பண்ணாங்க, ஒரு உயர்வு, எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இதில் எல்லாம் எனக்கு வந்து பப்ளிக் இதில் எனக்கு நல்லது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, சினிமா பீப்புளில் நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் செய்யணும் எனக்கு தெரியாமல் போகிறது, அது நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களுக்கு தெரியும். இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, யூ ஆர் எ நான் கான்ட்ராவர்ஷியல் பர்சன், நீங்கள் யாரை பற்றி இது வரைக்கும் ஒரு குறை ஒரு வார்த்தை சொன்னதில்லை, நீங்கள் கரெக்ட் பர்சன், நீங்கள் செய்வீங்க, அவங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த ஒரு வார்த்தை தான் நான் இதை மட்டும் மனசில் உறுதியாக வச்சுருந்தேன். மேக்ஸிமம் யாராருக்கு நம்ம இதில் வந்து தொழிலில் வந்து வரலையோ, பென்ஷனோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமோ, எல்லாத்தையும் நான் அந்த அம்மாட்ட ரீச் பண்ணேன். அவங்க தோழி சசிகலா வந்து அவங்க வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஈஸியாக பழைய தோழிகள் யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததா? சசிகலா அங்கே இருந்திருக்காங்களே தவிர, நான் சசிகலா அவங்க ஜெயலலிதா அம்மா 3 பேர் உட்காந்ததே கிடையாது என்றைக்குமே. உள்ளே இருப்பாங்க, அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க அழிச்சிட்டு போங்கன்னு அவ்வளோதான். பட் சசிகலா எனக்கு தனியாக தெரியும், என் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க அவங்க. முதல்ல அவங்களும் நடராஜன் 2 பேரும் இங்கே தான் இருந்தாங்க. முதலையே தெரியும், ரொம்ப பழக்கம் இல்லை, பட் தெரியும். ஏன்னா அவங்க வீடியோ ஷாப்பெல்லாம் வச்சுருந்தாங்க, நான் வீடியோலாம். ஏன்னா அவங்க சில பேர் உள்ள விட மாட்டாங்க அப்படிலாம் என் விஷயத்தில் அவங்க எதுவுமே பண்ணல. நிறைய பேர் கேட்டாங்க, இதை பண்ணதே இல்லை அவங்க. அதனால் அது அவங்க பேரில் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து டைரெக்டாக அவங்க ஜெயலலிதாவோட தான் கான்டாக்ட். சசிகலா அவங்க ஒன்று பேசியிருக்கேன், ஜெயா டிவியில் பார்த்துருக்கேன், இல்லை நான் அங்கே பக்கத்து பில்டிங்கில் பார்த்துருக்கேன், அங்கேயே பார்த்துருக்கேன். பட் பேசும்போது நானும் ஜெயலலிதா மட்டும்தான் இருந்திருக்கோம், அவங்களும் நானும் 2 பேர் தான், வேற ஒருத்தர் கூட அங்கே இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய புக்ஸ் எல்லாம் படித்தவங்க. ஷேக்ஸ்பியர், ஷெல்லிலேருந்து ஆரம்பித்து அத்தனை இங்கிலீஷ் புக்கையும் படித்தவங்க. ஜென்ரல் நாலேஜ் அவங்களுக்கு அவ்வளோ ஜாஸ்தி. நிறைய ஒரு திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க, ஆளுமைகளை வளர்த்துக்கிட்டவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆற்றல் மிக்க பெண்மணி வந்து
ஒரு கட்டத்தில் சசிகலாவோட வந்தாங்க. சசிகலா அவங்கள்ட்ட வந்து முழுக்க முழுக்க சசிகலாவையும் நம்பினாங்க. அது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கே. அது எப்படி உங்களால் யோசிக்க முடியுதா? நீங்கள் என்னதான் இருந்தாலும் எப்படி பார்த்துக்க முடியும் சொல்லுங்க. இப்போ நான் கூட இருக்கேன், என்னால் நான் நல்ல மூவ் பண்ணுறவ தான். என் வீட்டில் நான் என்ன பண்ண முடியுமோ எனக்கு அடுத்தது யாராவது எல்லாத்துக்கும் நான் டைரெக்டாக பண்ண முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு பர்சன் வீட்டில் இல்லையே, ஃபேமிலியில் இல்லாமல் போச்சே. அவங்க சசிகலா வேற கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கல்ல அவங்களோட. நான் என்ன சொன்னேன், முழுக்க முழுக்க இண்டிபெண்ட்டாக எல்லாத்தையுமே தானே முடிவெடுக்கிறவங்க. ஒரு புடவை டிசைனிங் கூட தானே முடிவெடுக்கிறவங்க. அப்படி இண்டிபெண்டாக லேடி ஒரு கட்டத்தில் வந்து சசிகலாவுடைய பேச்சுக்கு ரொம்ப கட்டுப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவ்வளோதானே எனக்கு தெரியல. ஏன்னா நான் பழகியிருந்தா தானே சொல்ல முடியும் எந்த அளவுக்கு கேட்டாங்க. ஆனால் இவங்க தான் ஜாஸ்தி எதையும் சில சமயம் இவங்க சசிகலா சொல்லியே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கூட நிறைய விஷயங்கள் இருக்குன்றாங்க. ரெஃப்யூஸ் பண்ணாங்க, ஃபோர்ஸாக சொன்னாங்க, இது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னே சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும்? இருந்திருக்கலாம், 1-2 இருந்திருக்கலாம், இல்லாமல் இல்லை, இருந்திருக்கலாம். அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது நீங்கள் போய் பார்த்தீங்களா? நான் போய் ப்ரேயர்லாம் பண்ணேன். நான் அங்கே உள்ள அப்போலோவில் என்னை வந்து உள்ளே அனுப்பிச்சாங்க. பட் அவங்கள பார்க்க விடலை, யாரையுமே பார்க்க விடலையே. நீங்கள் பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்க்க விடல. எப்போ கடைசியாக பார்த்தீங்க ஜெயலலிதாவை? கடைசியாக நான் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ முன்னாடி பார்த்தேன். ஆனால் அந்த டைமில் நான் அவங்கள ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நடுவில் நான், ஏன்னா ஏலிசி நாடாமட்டத்துலேயும் இல்லை, என்னுடைய பீரியட் ஆகிடுத்து. நான் வந்துட்டு ஏன்னா எனக்கு படங்கள்லாம் வேறு நிறைய வர ஆரம்பிச்சிது, எனக்கு ஃபேமிலிலேயும் நிறைய வேலை இருந்தது. ஸோ நான் போகிறோம் அப்படின்றத, இந்த பீரியட் போகிறோன்ற மாதிரி தான் நான் வந்துட்டேன் வெளியில். அதுக்கப்புறம் நான் வந்து நடுவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அப்போ ஒரு தடவை பிஏ கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி நான் வந்து அம்மாவை பார்க்கணும் வீட்டில் ஒரு தடவை, நீ லெட்டர் எழுதி கொடுங்க, நீங்கள் எப்போ லெட்டர் எழுதி கொடுப்பீங்களா, லெட்டர் எழுதி கொடுங்க, நான் தரேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவங்களுக்கு மேலே இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் இது நிறைய இருந்தது. அப்போவே கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க, உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஒருத்தர் சொன்னாங்க கால் விரல எடுத்துட்டாங்கன்னு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ என்னடா அது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இது நிஜமா பொய்யா எனக்கு ஒன்றும் தெரியல. நானும் அங்கே போவேன், நான் பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போவேன், கொடுப்பேன், அதெல்லாம் கொடுக்க சொல்லுவேன். உள்ள அந்த அம்மா நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், என்னென்னமோ சொல்கிறாங்களேன்னு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்தது. என்னமோ தெரியல எங்களுக்குள்ள. அதாவது எனக்கும் 4-5 சிஸ்டர்ஸு, ஒரு ஃபேமிலியாகவே நான் அந்த காலத்துலேருந்தே பழக்கமாயிட்டேன். சீமானதுக்கு அப்புறமா அம்மன் தான் கூப்பிடுவீங்களா? ஆமாம், அம்மன் கூப்பிட்டதில்லை, சாரி அது இல்லை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க கூட ஒரு பெரிய இதில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக நீங்கள் வாங்க போங்க அந்த மாதிரி கூப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் கூப்பிடணும். அதுதான் நல்லது. அம்மான்ட்டீங்க என்னங்க வாங்க போங்க, அவங்க மட்டும் என்ன சச்சு வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. எப்போவுமே என்ன நீ வா போன்னு என்றைக்குமே கூப்பிட்டதில்லை. அந்த காலத்தில் கூட அம்மா வாங்கன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவங்க இவங்க சந்தியா அம்மா கூப்பிட்டு பழக்காயி நான் கூப்பிடுவேன், ஆச்சி கூப்பிடுவாங்க. ஆச்சி அப்புறமும் கூட கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் கூப்பிடல. நான் பார்த்தேன், இல்லை நம்ம அப்படி கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு எதுக்கு பேர் சொல்லி கூப்பிடணும். ஸ்டேஜில் அட்ரஸ் பண்ணும்போது சொல்லுவேன், டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லி அம்மான்னு சொன்னதில்லை. எனக்கு என்னமோ அவங்கள அம்மான்னு சொல்கிறதில்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ ரொம்ப அழகாக, அவர் எங்காவே நான் ஃபீல் பண்ணேன். இவங்கெல்லாம் வந்து வேறு ஒரு காரணத்துக்காக அம்மான்லாம் சொன்னாங்கல்ல, எனக்கு மட்டும் நான் இந்த பழைய இது மனசில் எனக்கு மரியாதையாக எல்லாமே அட்ரஸ் பண்ணுவேன். பட் அம்மான்ற வார்த்தையை நான் ஸ்டேஜில் சொன்னதில்லை. எனக்கு என்னமோ அது மனசுக்கு பிடிக்கல, அதனால நான் சொன்னது. ஆமாம், ஜெயலலிதா வந்து காஃபி பயங்கரமான காஃபி பிரியாமே. ஆமாம், அதான் காஃபி வந்து அவங்க வீட்டில் ஜெர்சி மாடு இருந்தது. சரி, ஓனா அந்த மாட்டு பால் தான் வரும். எல்லாமே அவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து தான் வரும். அவங்க ஒன்றுமே ஸ்டுடியோவில் வந்து இந்த ப்ரொடக்ஷனில் கேட்டோ சாப்பிட்றதோ பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது ரொம்ப ஹைஜீனிக் பார்ப்பாங்க அவங்க. ஸோ வீட்டிலேருந்து அந்த ஜெர்சி மாட்டு பால் தான் வரும் அவங்களுக்கு, நல்லா காய்ச்சி ஒரு ஃப்ளாஸ்கில் வரும். இன்னொரு ஃப்ளாஸ்கில் வந்து பிரேசில் காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ். பிரேசிலேருந்து இங்கே வருமா? அது இங்கே பவுடர் இங்கே இருக்குது, சில கடையில் தான் கிடைக்கும். அப்போல்லாம் ஸ்பென்சர் மாதிரி பெரிய கடைகளில் தான் கிடைக்கும். அது கொஞ்சம் ஹை இது ஜாஸ்தி குடிப்பாங்க, நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பிரேசில். அந்த காஃபி அவங்களுக்கு எதனால் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா, முதல்ல எல்லாம் மில்க்கு தான் சாப்பிட்டு இருந்தாங்க. டயட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டா அவங்களுக்கு அடிக்கடி பசிக்கிறது. அதனால அவங்களுக்கு என்னமோ காஃபியை ஒத்துன்றது போல இருக்கு. இப்போ எனக்கெல்லாம் காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்காக சாப்பிட்டா ஒத்துக்காது. காத்தாலும் வீட்டில் ஒரு ஃபில்டர் காஃபி உள்ளதான். அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 2 தடவை சாப்பிடுவாங்க, ரொம்ப அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டாங்க. அதில் காஃபி வரும், ரோஸ் மில்க்கும் வரும் அவங்களுக்கு, ஜூஸ் டைமில் இளநீர் வரும், ஜூஸ் வரும், எல்லாமே வரும். எல்லாமே ஒரு இதில் அந்த அவங்களுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா. அப்போ பக்கத்தில் என்ன உட்காந்தாங்கன்னா எனக்கு ஆஃபர் பண்ணுவாங்க, எனக்கு டெஃபினட்டாக என்ன ஆஃபர் பண்ணுவாங்க. சச்சுமா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, இது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா பரவாயில்ல, நான் எனக்கும் வீட்டில் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க, எனக்கும் அசிஸ்டன்ட் இருந்தது. சொன்னால் இல்லை கொஞ்சம் சாப்பிடுங்க நீங்கள் என்னோட, நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னுவாங்க. ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, யாரையாவது நீ சாப்பிட்டே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவை சொல்லுவாங்க, இல்லைன்னா லைட்டாக அதை விட்டுருவாங்க. அது சில பேர் நம்மள நீங்கள் சாப்பிடுங்க ஏன் மாட்டேன்றீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க 2 விதம் அவங்க. அப்போ நான் சொன்னேன் சரிம்மா சாப்பிட்றேன். அப்போ சொன்னாங்க காஃபி சாப்பிட போகிறேன்னுவாங்க. நான் நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்களே காஃபின்னுவாங்க. இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, நான் கொஞ்சோண்டு சாப்பிட்றேன். அப்புறம் சரி கொண்ட சொல்லி
ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் உண்டு அவங்களுக்கு. ஒரு பாசம் காமிச்சா கூட அந்த பாசம் வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு இதில் இருக்குமே, அண்டர் கிரவுண்டில் இருக்குமே தவிர வெளியில் ஒரு ஷோவாவோ பிரம்மாண்டமாவோ நீங்கள் இப்போ உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சாக்கா மனசில் இருக்கும். அது என்னைக்கு டைம் வருது அன்றைக்கி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க, இது பண்ண போகிறேன் நான் உனக்கு செய்வேன் அப்படிலாம் யாருக்குமே சொன்னதில்லை, ஒருத்தருக்குமே சொன்னது. ஒரு சில நல்ல விஷயம் அவங்கக்கிட்ட நிறைய பார்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி பார்த்துட்டு நான் ரொம்ப, ஏன்னா எனக்கும் சில விஷயங்கள் உண்டு, அவங்கள மாதிரி சில விஷயங்கள் எனக்கும் உண்டு. அதில் எனக்கு சிலதில் நான் ரசிப்பேன், அதே மாதிரி அவங்க என்ன பார்த்துட்டு ரசிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க சினிமாவில் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க, அரசியல் வந்து அவங்க ஆரோக்கியத்தை கெடுத்து இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டியவங்க இருக்கலாம் மாதிரி ஆயிடுச்சா? இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க இருந்த பீரியட் வந்து ரொம்ப டென்ஷன், ரொம்ப ஃபைட் பண்ண வேண்டிய பீரியட். ஜனங்க பயங்கர நம்பிக்கை, அதாவது அவங்க பேசினாங்கன்னா திரும்பி பார்க்குற மாதிரி அவ்வளோ தூரம் அந்த வாய்ஸ் வந்து நிஜமாக சொல்கிறேன், இன்னி வரைக்கும் எந்த மேடையும் நிறையவே இல்லை, அந்த அழகே இல்லை. யார் ஒன்றா வரலாம், யார் ஒன்றா பேசினா, யார் ஒன்றா பேசலாம், அவங்க நல்லா தான் பேசுகிறாங்க, திறமையாக தான் பேசுகிறாங்க. அங்கே அந்த சபையில் வந்து உட்காந்து ஒரு அழகுன்னு ஒன்று இருக்கும். அந்த அதாவது ஒருத்தர் உட்காந்து இன்னும் 2 பேர் உட்காந்தா கூட ஒரு பெரிய நிறைய பிரம்மாண்டமான பெரிய இன்னும் நிறைய பேர் உட்காந்த மாதிரி ஒரு தோற்றம் வருது பாருங்க. அது அந்த அம்மாக்கு தான் தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் இருந்தது. இந்த பார்வை, இந்த ஷார்ப்னஸ், இந்த வாய்ஸு, உங்களுக்காக மக்களுக்காக நான், உங்களுக்காகவே நான், இதெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தை இப்போ நான் கூட சொல்லலாம், அதை சாதாரணமாக சொல்லலாம், சொல்வீங்கன்னா கர்ஜிப்பாங்களே, வரவே வராது. ஸோ இவ்வளவு நேரமும் ஜெயலலிதா அவர்களின் நினைவுகளை அழகாகவும் உருக்கமாகவும் பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. வணக்கம்.